இங்கே பின்னணி சுதாரணம் நடத்தலாம் சேனல் கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அனைத்துமே பொழுதுக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒரு 134, ஒரு ஃபாலோவில் ஒரு 501 சொல்லி கொடுத்துருந்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 858 சொல்லி அடிச்சிருக்கான். நான் லேட்டாக தான் அடிப்பான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளேயும் அடித்து வச்சுட்டாங்க. ஒரு கம்பல்சரி ஒரு 48 வச்சுட்டு ஒரு 58 வைப்பான். ஆனால் சாட்டை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 48 வச்சாலே ஒரு 58 கண்டிப்பாக வைப்பான். சரி வாங்க பரவாயில்ல பார்த்துக்குவோம். நம்ம என்ன கெஸ்ஸிங்னு போயிடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான ஒரு கெஸ்ஸிங்காக எடுக்கிறோம். நம்ம கெஸ்ஸிங்கில் நாளைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பி போர்டு 4, இங்கே ஒரு பி போர்டு 4, இங்கே ஒரு பி போர்டு 4. இதில் ஒரு நாள் விட்டு ஒரு 165, இங்கே ஒரு 165 பாக்ஸு, இங்கே ஒரு 165 பாக்ஸில் வரணும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 501 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணானா கண்டிப்பாக அவன் 501 சொல்லி லாக் பண்ணணும். பட் நம்ம எழுதிச்சு பார்த்துக்குவோம். ஒரு 165, ஒரு 561, இது ஏதாவது சிந்தட்டிக்காக யூஸ் ஆகான்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே யூஸ் ஆகலை. ஏபி பிசி, பிசி ஏபி, இது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சிந்தட்டிக்காக யூஸ் பண்ணணும். அவன் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 501 கண்டிப்பாக வந்தாகணவன். இந்த கேம் முடித்தானா கண்டிப்பாக முடிச்சே ஆகணவன். ஏன்னா ஒரு கேம் விளாட்றானா ஒரு கேம் முடிச்சு தான் ஆகணவன். இதை தாண்டி அவன் விளாட்றானா அப்படி சொல்லி தான் நம்ம பார்க்கணும். நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் ஒன்று தரேன், பார்த்துக்கோங்க. நம்மளோட நாளைக்கு சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 லாக் பண்ணுறேன். நாளைக்கான கெஸ்ஸிங் இது. சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தரேன். சரி பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பிசி 82, ஒரு ஏசி 82, அப்போ ஒரு ஏபியில் 82 வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஏபியில் ஏபியில் 82 வந்துச்சுன்னா போன மாதம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த நம்பரை. பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 21, ஒரு ஏசி 21, கண்டிப்பாக அதுக்கு பிசியில் ஒரு 21 சொல்லி ஒரு நம்பர் வரணும். பிசியில் 21 சொல்லி நம்பர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 821 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். அது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிசி 21, இங்கே ஒரு ஏபி 21, இங்கே ஏசி 21, கண்டிப்பாக பிசி 21 அங்கே எதிர்பார்க்குறேன். 1 2 3வது நாள், 1 2 3வது நாள் எதிர்பார்க்குறேன். பட் அவன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாக் பண்ணிடுவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப்புனா கொஞ்சம் அசால்ட்டனாக விட்டுருவான் அவன். அதனால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் 821, சப்போர்ட் நம்பர் நம்ம 501 ஃபாலோ நம்பரை கண்டிப்பாக அது ஃபாலோ பண்ண கண்டிப்பாக வின்னிங் வரணும். அது என்னோடய கான்ஃபிடன்ட் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எனக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 501 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். சப்போர்ட்டுக்கு 821, இந்த 21 பிசி அடித்தே அவன் அடித்து பார்ப்போம் அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்குறேன். நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 48 காமனாகவே ஒரு 48 அடித்தாலே ஒரு 58 கண்டிப்பாக அடிப்பாங்க. அது எப்பயுமே உள்ள கேமுங்க அது. அதே மாதிரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 82 கம்பல்சரியாக வருங்க. ஏபி 82, ஏசி 82, பிசி 82 கண்டிப்பாக வரும் அது. அதனால் சொல்ல வரேன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரூட்டு பார்ப்போம் பார்த்தோன்னா ஒன்றும் செட் ஆகலை. அதனால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக நம்ம ட்ரை பண்ணுவோம். அதை நம்ம வேறு எதுவும் பார்க்குறேன் இருங்க. ஒரு 65, 2 மாதம் ஒரு 35, 2 மாதம் ஒரு 95, 65 95, 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. சாரி 3 மாதம். வேறு எதுவும் கேம் தான் பார்க்குறேன் நான். 100. ஆமாங்க, நான் ஒரு விஷயம் பார்த்தேங்க, அதை சொல்ல மறந்துட்டேன் உங்கள்ட்ட நான். ஒரு 743 காமனு. இருங்க வரேன், கொச்சிக்காதீங்க. ஒரு 734 காமனு, ஒரு 734 காமன். இதில் ஏதாவது 2 மாதம் ஆச்சு பார்த்துருக்கோம் சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மாட்டுனுச்சு. ஒரு லாஜிக்காக ஒரு விஷயம் மாட்டுனுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க மாட்டுனுச்சு எனக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா.
நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி. நான் இதுலேருந்து ஒரு பேரை கண்டிப்பாக எடுத்து அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் பார்த்துங்க. இந்த 743 பாக்ஸு, இந்த 734 பாக்ஸு, இந்த 324 பாக்ஸ், இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான் மாட்டி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருந்தான் பாருங்க. ஒரு 795, இங்கே ஒரு 975. இங்கே இப்போ என்ன பண்ண போகிறான் அதுதான் பார்க்க போகிறேன். கேப்பு மட்டும் பார்த்துக்குவோம். 1 2 3 4வது நாள், 1 2 3 4வது நாள். என்ன ரீசன்? நான் 2 நிமிஷம் லாக் பண்ணுறேன் பார்த்துங்க நம்பரை. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 765, AC 75, BC 75. அப்போ ஒரு ஏபியில் 75 வச்சு சிங்கிள் நம்பரா 759 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அந்த பேட்டர்னை வந்து முடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று AC 75, ஒன்று BC 75, அப்போ AB 75 வச்சு 759. இந்த ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 2 மாதம் கேப்பு, இதுக்கும் 2 மாதம் கேப்பு, அப்போ இதுக்கும் 2 மாதம் கேப்பு வச்சு கரெக்டாக இதுக்கு 2 நாள், இதுக்கு 2 நாள் வச்சு கேப் வச்சு ஏபியில் 75 சொல்லி ட்ரை பண்ணிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 750 சொல்லி ட்ரை பண்ணலாம் நம்ம. ஏன்னா ஒரு வேளை நம்ம நம்பர் அப்படியே மிஸ் ஆனால் கூட அப்படி தான் மிஸ் ஆகும் சொல்ல வரேன் நான். அதனால் சொல்ல வரேன், நான் பார்த்த கடைசியாக கெஸ்ஸிங் இது. ஏதாவது ஒரு விஷயம் மாட்டுவான்னு சொல்லி தான் பார்ப்போம் நம்ம. அதுக்காண்டி தான் நான் பார்க்குறேன். நான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் பண்ணுறோம் நம்ம. அதனால சொல்ல வரேன் நான். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 821, ஃபாலோவில் ஒரு 501, ஸ்ட்ராங் நம்பராக ஒரு 759 சொல்லி நம்பர் தரேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து அமௌண்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.